பெரியவங்கன்னா? பெரியவங்கன்னா செல்வியோட அத்தை. நீ யாருப்பா? நான் பார்வதி அம்மாவோட மகன். செல்வி இல்லைங்களா? இல்ல, தண்ணி எடுக்க போயிருக்கா. என்ன விஷயம்? அது வந்துங்க விஷயம், நான் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீ ஆசைப்பட்ட போதுமா? நாங்க சம்மதிக்க வேண்டாமா? உங்ககிட்ட சம்மதம் கேட்கதான் நானே வந்திருக்கேன். நீ சம்மதம் கேட்கற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. வீட்டு பெரியவங்களை அனுப்பாம சின்ன பிள்ளைத்தனமா வந்து கேக்குற உனக்கு பொண்ணு கொடுக்க எங்களுக்கு சம்மதம் இல்ல. நீ போ. அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடாதீங்க. I like her, she likes me, I love her, she loves me, I want to marry. No, we both want to marry. நான் அவளை மனப்பூர்வமா விரும்புறேன். நீ விரும்பினா மட்டும் போதுமா? இதுல ரொம்ப சிக்கல் இருக்குப்பா. நீங்க பட்டணத்துக்காரங்க, உங்க பழக்க வழக்கம் எல்லாம் வேற. நீங்க தாட்டு புட்டுன்னு இங்கிலீஷ்ல பேசுவீங்க. அவளுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷே வராது. அவளுக்கு பட்டணத்துக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. ரொம்ப மோசமானவங்க, நம்பிக்கை துரோகிங்க, திருட்டு பசங்க. நோ 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 நோ, மறுபடியும் இங்கிலீஷ்ல பேசுறேனே. ஐயோ 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 ஐயோ. அத்தை, நான் அப்படி பட்டவல்ல. என்ன நம்புங்க. எனக்கு கொஞ்சம் படிப்பு இருக்கு, கொஞ்சம் பண்பு இருக்கு, கொஞ்சம் அறிவு இருக்கு, கொஞ்சம் அழகு இருக்குன்னு 4 பேர் சொல்றாங்க. நான் அயோக்கியம் இல்ல, நான் மோசக்காரன் இல்ல, நான் நல்லவன். வேணா நீங்களே எங்க அம்மாவை கேட்டு. அம்மா 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 அம்மா, சகுனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா? குறும்புக்கார அம்மா. அம்மா, பந்தக்காரி என்னம்மா, பூவா தலையா? என்ன ஏன்பா கேக்குற? அதோ பூ வச்சுக்க போற தலையே எட்டி பாக்குதே, அதே கேள. யார் உங்க அப்பாவா? தமாஸ் தமாஸ். கணக்குல அம்மா, சம்மதி 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 போதுமா? ஓகே. ராஜாவுக்கும் செல்விக்கும் இந்த மாசம் 10ஆம் தேதியே கல்யாணம். இந்த 10 நிலைமை எப்படி? ஒரு கார்டு கிடைச்சா நான் வின் பண்ணிடுவேன். உனக்கு என்ன கார்டு வேணும்? ராஜா. கட்டிக்கு போ, அதிர்ஷ்டம் வந்தா உனக்கு கிடைக்காமலா போகும். வாவ், ராஜா. ஜாக்கிரதை, கையில கிடைச்ச கார்டை நழுவ விட்டுறாத. நழுவ விட்டுடுனா? குட், கீப் இட் அப். தந்தி, என்னடா அது? வர வெள்ளிக்கிழமை ராஜாவுக்கு கல்யாணமா? சுத்தமான பால். இது அப்புறம் தான் தேவைப்படும். பட்டணத்துல இந்த மாதிரி பால் கடை. என்னங்க, பட்டணத்துல பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் இருக்குமா? மலை மாதிரி கட்டடம், கப்பல் மாதிரி வீடு எல்லாம் இருக்கும். இப்ப அதெல்லாம் எதுக்கு? இருங்க, பட்டணத்துல நிறைய சினிமா கொட்டை எல்லாம் இருக்கா? பெரிய பெரிய சினிமா கொட்டை எல்லாம் இருக்கு. இருங்க, ஏங்க நீங்க ஆட்டுக்கார அலுமையில படம் பாத்தீங்களா? ஆட்டுக்காக 6 தரம், அலமேலுக்காக 6 தரம், மொத்தம் 12 தரம் பார்த்தேன். போதுமா? அது இல்லைங்க, பட்டணத்துல பாரு, பட்டணத்துல ஆஸ்பத்திரி இருக்கு, டிவி ஸ்டேஷன் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு, ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு, ஏர்போர்ட் கூட இருக்கு. அதோட டீ ஹோட்டல், காஃபி ஹோட்டல், சாப்பாடு ஹோட்டல், முனியாண்டி விலாஸ், பிரியாணி ஹோட்டல் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு சாப்பாடு 5 ரூபாய், 2 இட்லி 80 பைசா, ஒரு கப்பு சாம்பார் ஃப்ரீ, இன்னொரு கப்பு வேணும்னா இன்னும் 50 பைசா தரணும். சூரியன் காத்தால் நேரத்துல கிழக்கே இருக்கும், சாயந்தர நேரத்துல மேற்க மறையும், மத்தியான நேரத்துல பார்த்தேன்னா உச்சந்தலையில இருக்கும். இதான் பட்டத்தோட சரித்திரம். இன்னொரு வார்த்தை பட்டத்தை பத்தி பேசுனேன், என்னது கையில வண்ணாங்கட்டி போடு, கீழே பேசாம படு. விடியற வரைக்கும் தூங்க கூடாது. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். செல்வி இன்னைக்கு புருஷன் கூட ஊருக்கு போறா. நான் போய் அவளை வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா வீட்டை பாத்துக்க. என்ன கட்டத்துக்கு எங்கடா போற? நீயும் வந்துட்டியா? அவருக்கு மட்டும் மேல கோவம் இல்லைன்னா ஊருக்கு ஒன்னையும் கூட்டிட்டு போவேன். 4 நாள் பொறுத்துக்க என்ன? அவரை எப்படியாவது சமாதானம் பண்ணி
அப்புறமா கூப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. போறாமு, போடா, போறாமு. இந்த போடா, போ. செல்வி ஊருக்கு போ, டைம் ஆச்சு, வா. அது வரைக்கும் அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. போறாமோ. அம்மோ, வலது கால உள்ள வச்சு வாங்க. செல்வி, this is உஷா. வாழ்க்கையில நீ ஜோடினா மேடையில இவ ஜோடி. என் கூட பாடுறவன் ரொம்ப நல்லா பாடுவான். அப்புறம் இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பாலு, மது, கிரி. கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. எங்க நீ தான் குடிஞ்ச தலை நிமிரலையே. இவங்க இது வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க, இனிமேல இருப்பாங்க. இவதான் பௌர்ணமி. என் பேர் அமாவாசை, இவங்க புருஷன். அவ புருஷனா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன் அவசரப்படுற? அடுத்த அறிமுகம் என்னோட உயிருக்கு உயிரான தோழி ஜூலி. கற்பனைகளை கண்ணாமண்ணான்னு ஓட விடாத. முதல்ல ஜூலி யாருன்னு பாரு. ஜூலி, ஜூலி டார்லிங். Come on darling. நம்ம வீட்டுக்கு மிஸ்ஸஸ் செல்வி ராஜா வந்திருக்காங்க. இனிமே அவங்க தான் உன்னை பாத்துக்குவாங்க. என்ன ராஜா, உங்க வைஃப் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? கல்யாணம் ஆன புதுசு இல்ல, அதான் வெக்கப்படுறான். உனக்கும் கல்யாணம் ஆனா அந்த வெக்கம் தானா வந்துரும். போலாமா? டேய் ராஜா, ஈவினிங் நாங்க ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பொண்டாட்டிய கூட்டிட்டு ஜாலியா வெளியே கிளம்பிடாத. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ராஜா செல்வி கல்யாணத்தை கொண்டாட நம்ம ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். இந்த பார்ட்டில யாராவது பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் பாடிறேனே. உங்க பாட்ட நான் தனியா கேட்கிறேன், உட்காருங்க. உஷா, நீதான் பாட. சாரி, எனக்கு இன்னைக்கு குரல் சரியில்லை. அப்ப ராஜா பாடட்டும். ராஜா பாடுறத ரெகுலர் ஆச்சே, எப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கமே. ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச் மிஸ்ஸஸ் ராஜா பண்ணா எப்படி இருக்கும்? குட் ஐடியா. அவங்களுக்கு பாட தெரியுமா? நிச்சயமா அவங்களுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். இல்லன்னா ராஜா செலக்ட் பண்ணிருக்க மாட்டானே. அப்போ இந்த இனிமையான குரலை கேட்கறதுக்கு நாங்களும் ஆசைப்படுறோம். அடுப்படியில வேலையா இருக்கே. சதா அடுப்படியை கட்டிட்டு இருக்கிறதுக்காக நான் உன்னை கட்டிக்கிட்டேன். நான் கூப்பிடுறேன்ல, செல்வி 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 செல்வி. வந்துட்டேன். என்னங்க வந்துட்டியா? வா, உட்கார் உட்கார். செல்வி, இப்ப என்ன ஆச்சு? திடீர்னு உடம்புல சூடு வருது. என்னாச்சுன்னு பார். தொட்டு பார். அப்படியா? அப்ப நான் இங்கே உட்காருங்க, பாலை கொண்டு இங்கேயே சுட வச்சுக்கிறேன். புரிஞ்சும் புரியாம பேசுறியே. இத பாருங்க, எனக்கு வேலை இருக்கு. நீங்க இங்கே படுத்து தூங்குங்க. சரி. ஏன் லைட் அணைச்சீங்க? லைட் அணைச்சாதானே உன்னை அணைக்க முடியும். சும்மா இருங்களேன். காத கூட ஒரு ரகசியம் சொல்லணும். காதுல சொல்றேன்னு கண்ணத்துல சொல்வீங்க. நேத்து ராத்திரி நீங்க சொன்ன ரகசியமே போதும். நேத்து சொன்னது கடுகு, இன்னைக்கு சொல்ல போறது பூசணிக்காய் சைஸ். இது புதுசா கல்யாணம் ஆனவங்க 3 வேளையும் பேச வேண்டிய மிகப்பெரிய ரகசியம். போதுமே உங்க ரகசியம். உங்க நண்பர்கள் இன்னும் வரல, வந்ததும் சாப்பாடு போட்டு வரேன். அதுக்கப்புறம் நிதானமா உங்க ரகசியத்தை சொல்லுங்க. மணி 10 ஆச்சு, இன்னுமா வரல? நாளைக்கு பசங்களை 6 மணிக்கெல்லாம் சாப்பிட சொல்லி 7 மணிக்கெல்லாம் தூங்க வச்சிடணும். எதுக்கு? அதுக்கப்புறம் தானே நம்ம ரகசியத்தை ஒத்திக்க பார்க்க முடியும். அப்பதானே 10வது மாசத்துல அரங்கேற்றம் பண்ண முடியும். ஆமா, முதல் அரங்கேற்றம் ஆனா பொண்ணா? ஆணு. பொண்ணு. ஆணு. பொண்ணுன்னு நான் சொல்றேன். அவங்க வந்துட்டாங்க. செல்வி செல்வி, சிவ பூஜையில ஒரு கரடி இல்ல, ஏன் நேரம் 3 கரடி. சாரி சிஸ்டர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சிஸ்டர் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க, வாங்கடான்னா கேட்க மாட்டேன்டானு. சும்மா யோகியன் எவன்தான் சிஸ்டர் பார்ல. இங்கிலீஷ் எல்லாம் புரியாதுல்ல சிஸ்டருக்கு. வாரன்னா கோயில், கோயில்ல கொஞ்சம் தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு. சரி சரி, சாப்பிட வாங்க. கூப்பிடுறாங்கல்ல, போங்கடா போங்கடா குடிகார பசங்களா.